கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றும் ஒரு அற்புதமான காரியத்தை இந்த அதிகாலை ஜெப வேளையிலே நாம் தியானித்து ஜெபிக்க போகிறோம். இந்த அதிகாலை ஜெப வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்களோடு நிச்சயமாய் கர்த்தருடைய ஆவியானவர் தேற்றரவாளனாய், துணையாளராய், உங்களுக்கு சகாயம் செய்கிறவராய், எல்லா வகையிலும் உங்களை தேற்றி ஆற்றி அரவணைத்துக் கொள்ளுகிற உங்கள் வழக்கறிஞராய், உங்களுக்காக யுத்தம் செய்கிறவராய் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே உங்களோடு பேசும்படியாய் நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். நன்றாக கவனியுங்கள். அற்புதமான ஒரு காரியத்தை இன்று நாம் தியானிக்க போகிறோம். நிச்சயமாகவே இந்த கர்த்தர் இரக்கம் உள்ளவர். நம்முடைய ஆண்டவர் இரக்கமும் மனதுருக்கமும் அன்பும் நீடிய சாந்தமும் உள்ள நல்ல தேவன் என்பதை மறந்து விடாதிருங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, அவர் தீங்குக்கு நமக்கு நடக்கிற தீமைகளுக்காக மனஸ்தாபப்படுகிற நல்ல தேவன். நிச்சயமாய் நம்முடைய கண்ணீரை காண்கிற அற்புதங்களின் தேவன். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று நமக்கு உத்தரவாதம் கொடுத்தவர். நிச்சயமாய் உங்கள் ஆபத்து காலங்களில் எல்லாம் அவர் நிச்சயமாய் உங்களுடைய வேண்டுதல்கள் விண்ணப்பங்களை கேட்டு உங்களுக்கு செவி கொடுத்து பதில் கொடுத்து நிச்சயமாய் ஆபத்தில் அவரே உங்களோடே இருந்து எந்த சூழ்நிலையிலும் உங்களை கைவிடாதபடி பாதுகாக்கிற ஒரு நல்ல தேவன் நமக்கு இருக்கிறார் என்பதை நிச்சயமாய் விசுவாசத்தோடு நம்புங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இப்பொழுது அழுது கொண்டிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் நகைப்பீர்கள், சந்தோஷப்பட்டு களி கூறுவீர்கள் என்று கர்த்தர் சொன்னார். ஆதலினால் இன்று நீங்கள் எத்தனை பாடுகள், எத்தனை சவால்கள் மத்தியிலே நின்று கொண்டிருந்தாலும் சரி, எத்தனை சோதனைகளும் சிக்கல்களும் உபத்திரவங்களும் உங்களை சூழ நின்று கொண்டு உங்களை நோக்கி உங்களை அவதூறாய் கேலியாய் கைகொட்டி சிரித்தாலும் என்ன, நிச்சயமாய் இந்த கர்த்தர் உங்கள் அழுகையை ஆனந்த களிப்பாய், உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாய், ஆனந்த களிப்பாய் மாறச் செய்வார் என்பதுதான் சத்தியம். அதிலே மாற்றமே இல்லை. எந்த சூழ்நிலையிலும் இந்த அதிகாலை ஜெப வேளையிலே தேவ சமூகத்திலே வந்திருக்கிற நீங்கள் நிச்சயமாகவே பாக்கியவான்கள். நிச்சயமாகவே அவரை நோக்கி பார்த்த முகங்கள் எல்லாம் பிரகாசம் அடைந்தது என்று வாசிக்கிறோமே. அவரை நோக்கி பார்த்தவர்கள் எல்லாம் ஒருவரும் வெட்கப்பட்டு போனதில்லை என்று வாசிக்கிறோமே. அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அதிகாலை ஜெப வேளைகளிலும் இரவு ஜெப வேளைகளிலும் தேவ சமூகத்திலே வந்திருக்கிற உங்களுக்கு நிச்சயமாய் அவர் செவி கொடுக்கிறவராய் மாத்திரமல்ல, அவர் தன்னுடைய சொந்த கரத்தை நீட்டி உங்களை ஆதரித்து அள்ளி அணைத்துக் கொள்ளுவார். இப்படி ஒரு தேற்றவாளனை இந்த உலகத்தில் நீங்கள் எந்த வகையிலும் கண்டுகொள்ளவே முடியாது. இந்த அற்புதமான பரிசுத்த ஆவியானவர், தேவனுடைய ஆவியானவர், நம்முடைய ஆண்டவருடைய ஆவியானவர், அவர் அணைத்துக் கொள்ளுகிறது போல அவர் உங்களை எல்லா வகையிலும் நின்று தேற்றி உங்களுக்கு துணையாளராய், உதவியாளராய் நின்று உங்களை பாதுகாப்பது போல எவராலும் அது முடியாது. இந்த தேற்றரவை தருவதற்கு இந்த உலகத்தில் பிறந்த எந்த ஜீவராசிகளாலும் முடியாது. அப்பேற்கொத்த ஒரு நல்ல ஆண்டவர் இன்று உங்களுக்கு என்ன செய்ய முடியும், எப்படி செய்வார், எப்படியெல்லாம் உங்களை தேற்றுவார் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். சங்கீதக்காரன் சங்கீதம் 23:4 இப்படியாக சொல்லுகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், அது எவ்வளவு கண்ணீரும் கவலையும் வேதனையுமான பள்ளத்தாக்கு என்பதை நன்றாக நினைவிலை கொள்ளுங்கள். கண்ணீரின் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, எந்த சூழ்நிலை உங்களுக்கு இருந்தாலும் சரி, எப்பொழுதும் எல்லா நேரங்களிலும் எல்லாவற்றிற்காகவும் கர்த்தரை துதியுங்கள். ஏனென்னா அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் நல்லவர் என்று சொல்லுங்கள். ஆமென். ஜோசபாத்துக்கு விரோதமாய் ஒரு மகா பெரிய சேனையாய் வந்த பொல்லாத ராணுவ கூட்டங்கள் எல்லாம் வந்த பொழுதெல்லாம் இந்த மனிதன் கடற்கரை திரளான கூட்டமாய், இவன் மேற்கொள்ள முடியாத பலத்த ஜன கூட்டமாய் வந்த ஜனங்களை, ராணுவத்தை, தேசங்களை எதிர்கொள்ளும் பொழுது அந்த மனிதன் அந்த மனிதன் பாடிய பாடகர்களை நிறுத்தி பாடிய அந்த நல்ல வார்த்தைகளை நாமும் எப்பொழுதும் உச்சரிக்க கடமைப்பட்டவர்களாய் இருக்கிறோம். மரண இருளின் பள்ளத்தாக்கு
பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படாதிருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, ஏனெனில் தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். ஐயா, உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். உம்முடைய வல்லமையும் கிருபையும் உம்முடைய அதிசயங்களை செய்கிற கரமும் உம்முடைய பலத்த புயமும் என்னையும் என் பிள்ளைகளையும் தேற்றும். நாங்கள் எந்த விதத்திலும் தோற்று போவதில்லை. நாங்கள் எந்த விதத்திலும் அவமானப்பட்டு போவதில்லை. இந்த கடனும் கஷ்டமும் அல்லது இந்த வேதனையும் இந்த சவால்களும் உபத்திரவங்களும் ஒரு நாளும் எங்களை மிஞ்சி போவதில்லை என்பதை நீங்கள் விசேஷமாய் தைரியமாய் அறிக்கை பண்ண முடியும். நிச்சயமாய் என் அன்பு சகோதர சகோதரிகளே, அவருடைய கோபமோ ஓர் இமைப்பொழுது, அவருடைய தயவோ ஆயுள் காலம் வரை. ஐயா, சங்கீதக்காரன் 30:5 இப்படி சொல்லுகிறார். 30:5, ஏனெனில் அவருடைய கோபம் ஒரு இமைப்பொழுது, ஐயா, அவருடைய தயவோ ஆயுள் காலம் வரை. உங்க ஆயுள் காலம் வரை அம்மா, உங்களை முதிர் வயதிலும், ஐயா, உங்களை முதிர் வயதிலும் தாங்கி தப்புவித்து ஏந்தி சுமக்கிற நல்ல தேவன் இருக்கிறார். நிச்சயமாய் எல்லா வகையிலும் உங்களை தாங்கி தப்புவித்து ஏந்தி சுமப்பார். உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவார். எந்த புலம்பல் இருந்தாலும் சரி, ஒருவேளை உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையினாலே வந்த புலம்பல்கள், பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், அவர்களை மேன்மைப்படுத்துவார், அவர்களை உயர்த்துவார், அவர்களை மகிமைப்படுத்துவார். உங்களை சந்தோஷமாய் தாங்கி தப்புவித்து ஏந்தி சுமப்பார். ஒருவேளை உங்களுக்கு கடனும் கஷ்டமும் பண நெருக்கடிகளும் தோல்விகளும், ஒருவேளை செய்த தொழில்களிலெல்லாம் செய்த காரியங்களிலெல்லாம் நஷ்டமும் அவமானமும் இருந்தாலும் கூட, உங்களை முதிர் வயதிலும், ஐயா, உங்கள் ஆயுள் காலம் வரைக்கும் நீங்கள் சோர்ந்து போகாதபடி தாங்கி தப்புவித்து ஏந்தி சுமக்கிற நல்ல தேவன் இருக்கும் பொழுது நீங்கள் நிச்சயமாய் எல்லா வகையிலும் வாழ்ந்து செழித்திருப்பீர்கள். பாருங்க, ஆயுள் காலம் வரை உங்களை அவருடைய தயவு உங்களோடு இருப்பது போலவே சாயங்காலத்திலே அழுகை தங்கும். ஒருவேளை இரவிலே நீங்கள் அழுது கொண்டிருப்பீர்கள், விடியற் காலத்திலே களிப்பு உண்டாகும், ஆனந்த களிப்பு உண்டாகும். அருமையான தேவ பிள்ளைகளே, எத்தனையோ முறை நீங்கள் இதை அனுபவப்பட்டிருப்பீர்கள். கர்த்தரோடு வாழுகிற, கர்த்தரோடு இணைகிற, கர்த்தருடைய சமூகத்திலே வந்து காத்திருக்கிற பிள்ளைகள் இதை அநேகமாய் நீங்கள் அனுபவித்திருப்பீர்கள். இப்பொழுதும் நீங்கள் இரவிலே பட்ட கவலைகள் எல்லாம், இரவிலே வடித்த கண்ணீர்களுக்கெல்லாம், இரவிலே பட்ட உங்களுடைய எல்லா விதமான கஷ்டங்களும் கவலைகளும் கண்ணீர்களும் இப்பொழுதே என் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே ஆனந்த களிப்பாய் மாறும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் சொன்னதை மாத்திரம் நீங்க கடைபிடிச்சீங்கன்னா உங்க அழுகை ஆனந்த களிப்பாய் மாறிவிடும். உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். ஓ மைட்டி காட், என் பிள்ளையுடைய திருமணம் என்னவாகும், என்னுடைய தொழில் என்னவாகும், ஐயா, நாளை வரப்போகிற பிரச்சனைகள், இன்று அதிகாலையிலே நான் சந்திக்க போகிற பிரச்சனைகள் எல்லாம் என்னவாகும், எனக்கு விரோதமாய் என்னை சுற்றிலும் இருக்கிற இந்த குழப்பங்கள் உபத்திரவங்கள் எல்லாம் என்னவாகும் என்றே தெரியவில்லை என்று சொல்கிறீர்களா? உங்கள் கவலைகளை எல்லாம் இந்த அதிகாலை வேளையிலே தேவ சமூகத்திலே வைத்து விடுங்கள். அவரே உங்களை விசாரிக்கிறவராயிருக்கிறார். அந்த தினமும் உங்களை விசாரித்து ஒரு நல்ல தோட்டத்தை, தேவனுடைய தோட்டத்தை போல் உங்களை மாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி அதை ஜீவ நதியினால் நிரப்பி உங்களை விசாரித்து உங்களை பாதுகாத்து உங்களை ஆற்றி தேற்றி அணைத்துக் கொள்ளுவார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஓ மைட்டி காட், சாயங்காலத்திலே ஒருவேளை அழுகை தங்கினாலும் விடியற் காலத்திலே களிப்பு உண்டாகும் என்று சொல்லப்பட்டபடியே நிச்சயமாய் நீங்கள் களிப்பை காண்பீர்கள். இந்த ஜெப வேளையிலே நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் தேவ சத்தத்திற்கு செவி கொடுங்கள். ஒன்றையும் குறித்து கவலைப்படாதிருங்கள். உங்களை விசாரிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஓ வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று உங்களை கனிவோடு அன்போடு நிச்சயமாய் உங்களை உறுதியாய் அழைக்கிற ஒரு நல்ல தேவன் இருக்கும் பொழுது, ஏன் சகோதரியே சகோதரனே, நீர் இந்த கஷ்ட
கஷ்டங்களையும் கவலைகளையும் கண்ணீர்களையும் சுமந்து 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 சோர்ந்து போகிறாய். இது உன்னால் சுமக்க முடியாது என்பதை நீ அறிந்து கொள்ளவில்லையோ? வருத்தப்பட்டு நீ சுமக்கிற சுமைகள் எல்லாம், பாரங்கள் எல்லாம் உன்னை அழித்து விடாதபடி, உன்னை கெடுத்து விடாதபடி, உன் குடும்பத்தை தீர்த்து விடாதபடி விரைவாய் அவர் அண்டையிலே வந்துவிடு. ஐயா, அவர் அண்டையில தான் நான் இருக்கிறேன் நீங்க சொல்லலாம். அவர் அண்டையிலே வருகிறவர்கள் நிச்சயமாய் நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு, அதாவது நன்றி அறிதல் உள்ள இருதயத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் வந்து உங்களை சூழ்ந்து கொள்ளும் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடியே நிச்சயமாய் இப்பொழுதே என் இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் இருதயங்களிலே இந்த தெய்வ வார்த்தைகள் பாயும்படியாய், என் அன்பு சகோதர சகோதரிகளே, இப்பொழுதே உங்கள் இருதயத்திற்குள்ளே இந்த அற்புதமும் அதிசயமுமான தேவ வார்த்தைகள் எல்லாம் கடந்து உங்கள் இருதயத்திற்குள்ளே, உங்கள் கணுக்களுக்குள்ளே, உங்கள் ஊனுகளுக்குள்ளே, உங்கள் நினைவுகளுக்குள்ளே, உங்கள் எண்ணங்களுக்குள்ளே, உங்களை கண்ணீரும் கவலையுமாய் கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிற அந்த எல்லா பகுதிகளுக்குள்ளும், ஆவி ஆத்துமா சரீரத்திற்குள்ளே இந்த தேவ வார்த்தைகள் பாயும்படியாய், உங்களை ஆற்றி தேற்றி அரவணைத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். நிச்சயமாய் அல்லேலூயா, இந்த விடிய காலத்திலே நிச்சயமாய் களிப்பு உண்டாகும். இன்று 11ஆம் வசனத்திலே சொல்லுகிறார் சங்கீதக்காரன், என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினீர். ஐயா, என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினீர். என் மகிமை அமைதியாய் இராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என்னை இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சியினால் என்னை இடைக்கட்டினீர். எல்லா இரட்டை கவலையை, கண்ணீரை, சாம்பலாய் போன எல்லாவற்றையும் களைந்து போட்டு என்னை மகிழ்ச்சியினால் இடைக்கட்டினீர். ஆதலினால் என் புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறினது. அன்பு தேவ பிள்ளைகளை, நீங்கள் எந்த சூழ்நிலைகளில் இருந்தாலும் சரி, நிச்சயமாய் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து இந்த நல்ல கர்த்தர் உங்களை விடுவிப்பார், உங்களை ரட்சிப்பார், உங்களை ஆரோக்கியமும் அதிசயமும் ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் காணும்படியாய் செய்வார். நீங்களோ மகிழ்ந்திருப்பீர்கள். அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நீங்கள் நிச்சயமாய் உங்களை அவர் நிச்சயமாய் அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை. முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது முந்தினவைகள் ஒளிந்து போகும், எல்லாம் புதிதாகும். ஹல்லேலூயா. அந்த அழுகையும் கண்ணீரும் கவலையும் கதறலுமான சூழ்நிலைகள் மாறி நிச்சயமாய் இந்த நல்ல கர்த்தரே உங்கள் கண்ணீர்கள் யாவையும் துடைக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே பெரிய அதிசயமும் ஆச்சரியமுமான மாறுதல்கள் உண்டாகும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்பொழுது மரணம் இருப்பதில்லை. மரணம்னா ஐயா, நிரந்தர மரணம் வேறு, அல்லது ஆவிக்குரிய மரணம் வேறு. இன்னும் ஒரு வகையான மரண அவஸ்தைகள் இருக்கிறது, மரண வேதனைகள் இருக்கிறது. மரண இருளின் பள்ளத்தாக்கில் இருப்பது போன்ற கஷ்டமும் கவலையும் கண்ணீரும் இருக்கிறதே, அவைகள் எல்லாவற்றையும் 25:8 ஏசாயாவிலே சொல்லப்பட்டிருக்கிறபடி அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். ஹல்லேலூயா. கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தனது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடி முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காகவே காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். அல்லேலூயா. எப்போ சொல்லப்படும்? என் அன்பு சகோதர சகோதரிகளை, நீங்களால் உங்கள் வாயினால் அது சொல்லப்படும், உங்கள் வாயின் வார்த்தைகளினால் அது சொல்லப்படும், உங்கள் வீடுகளிலே எப்படி சொல்லப்படும். அல்லேலூயா. அப்படியாக கர்த்தர் உங்களை நிச்சயமாய் எல்லா உபத்திரவங்கள், பாடுகள், எல்லா விதமான கஷ்டங்களிலும் இருந்து உங்களை அவரே விடுவித்து, சங்கீதக்காரன் இன்னும் 116:8 சொல்லுகிறபடி, என் ஆத்துமாவை மரணத்திற்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடறுதலுக்கும் தப்புவித்தீர். நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ளோர் தேசத்திலே நடப்பேன். கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன். நான் ஒருபோதும் வெட்கம் அடையாதபடி செய்யும் உமது நிமித்தம், உம்முடைய கிருபையின் நிமித்தம் என்னை விடு
விடுவியும் என்று நீங்களும் நானும் சொல்ல முடியும். நமக்கு எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, எத்தனை பிரச்சனைகள் உபத்திரவங்கள் இருந்தாலும் சரி, எல்லா விதமான மரணகரமான பயங்களையும் வேதனைகளையும் வருத்தங்களையும் கண்ணீர்களையும் இந்த இயேசு ஜெயமாக விழுங்குவார். ஓ மைட்டி காட், கர்த்தராகிய இவரே, இந்த நல்ல தெய்வமே உங்கள் எல்லா முகங்களில் இருந்தும் கண்ணீரை துடைப்பார். ஹல்லேலூயா. நிந்தை உங்கள் குடும்பத்தில், உங்கள் வாழ்க்கையிலே நிந்தை இராதபடி, உபத்திரவமும் வேதனையும் சஞ்சலமும் இராதபடி முற்றிலுமாய் நீக்கி விடுவார். ஓ குளோரி. அப்பொழுது நீங்கள் சொல்லுவீர்கள், இவரே நம்முடைய தேவன். இவருக்காகவே, இந்த நாளுக்காகவே, இந்த காரியத்திற்காகவே, இந்த வெற்றிக்காகவே, இந்த சமாதானம், சந்தோஷம், ஆரோக்கியம், ஐஸ்வர்யத்திற்காகவே காத்திருந்தோம். இவர் நம்மை ரட்சித்தார். ஹல்லேலூயா. இவரே கர்த்தர். இவருக்காக காத்திருந்தோம். இவருடைய ரட்சிப்பினால், விடுதலையினால், இவர் தந்த ஆரோக்கியம் ஐஸ்வர்யங்களினால் நிச்சயமாய் நாங்கள் களிகூர்ந்து மகிழ்வோம் என்று நீங்கள் சொல்லுகிற அந்த நாளிலே என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறும். உங்கள் கண்ணீரை காண்கிற அற்புதங்களின் தேவன் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய மாற்றத்தையும் மறுமலர்ச்சியும் கொண்டு வருவார். நீங்களோ அநேக ஜாதிகளுக்கு முன்பாக, அநேக ஜனங்க கூட்டங்களுக்கு முன்பாக பேறு பெற்றவர்களாய் மாறுவீர்கள். ஐயா, இந்த உலகத்தில் காண்கிறவர்கள் எல்லோரும் உங்களை அதிசயமாய் பார்க்கும்படியாய், உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நீங்கள் இப்பொழுது எப்படி இருக்கிறீர்களோ அது வல்ல காரியம். இப்பொழுது எந்த சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறீர்களோ அதுவல்ல காரியம். அன்பு தேவ பிள்ளைகளே, இதுவெல்லாம் நிரந்தரம் அல்ல. உங்கள் அழுகை நிரந்தரம் அல்ல. உங்கள் கண்ணீர்கள் எல்லாம் காய்ந்து வற்றி போகும், துடைக்கப்படும். அது நிரந்தரம் அல்ல. உங்கள் உபத்திரவங்களும் பாடுகளும் துன்பங்களும் நிரந்தரம் அல்ல. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவங்கள் வரப்போகிற நித்திய கன மகிமைக்கு அது எந்த வகையிலும் ஈடானவைகள் அல்ல என்பதை நீங்கள் மறந்து விடாதிருங்கள். நன்றாக கவனியுங்கள். ஒரு நாளிலே நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவீர்கள். ஹல்லேலூயா. ஆனந்த களிப்புடன் பாடி நீங்கள் நிச்சயமாய் தேவ சமூகத்திலே வருவீர்கள். உங்களுடைய தேவாலயங்களிலே வந்து அவரை தொழுது கொள்ளுவீர்கள். ஐயா, நிச்சயமாய் எத்தனை பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகளிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால் என்ன, நிச்சயமாய் ஒரு ஆனந்த களிப்பு உங்களுக்கு உண்டாகும். நீதிமான்களுடைய கூடாரங்களிலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. ஓ குளோரி. எத்தனை கொடுமைகள், துன்பங்கள், உபத்திரவங்களுக்கு மத்தியிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, நீதிமான்களுடைய கூடாரங்களிலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் ஓ அனைவரும் கேட்கும்படியாய், உலகமெல்லாம் அறிந்து கொள்ளும்படியாய், ஊரும் உற்றாரும் உறவினரும் ஊராரும் அறிந்து கொள்ளும்படியாய் உங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்தும் பொழுது, கர்த்தர் உங்களை உயர்த்தும் பொழுது, கர்த்தரே தம்முடைய வலது கரத்தினால் உங்களை மேன்மைப்படுத்தும் பொழுது அப்படியாய் கொத்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் உங்கள் வாழ்க்கையிலே பார்ப்பீர்கள். நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய் எல்லா சிரமங்கள், சிக்கல்கள், ஆபத்துகளிலும் இருந்து நிச்சயமாய் விடுவிக்கப்பட்டு ஆறுதல் அடைவீர்கள். ஆனந்த களிப்புடன் வாழுவீர்கள். ஆனந்த களிப்புடன் சீயோனுக்கு வருவீர்கள். ஓ மைட்டி காட். கர்த்தர் அப்படியாய் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் எல்லா சிக்கல்கள், சிரமங்கள், ஆபத்துகளிலும் இருந்து உங்களை விடுவித்து பாதுகாத்து, எல்லா விதமான வழக்குகள், வம்புகள், எல்லா விதமான போராட்டங்கள், யுத்தங்களிலும் இருந்து உங்களை விடுவித்து பாதுகாத்து, ஐயா ஆபத்தில் அவரே உங்களோடு, ஆபத்துகளிலும் கொடுமைகளிலும் சிக்கல், சிரமங்கள், உபத்திரவங்களிலும் அவரே உங்களோடு இருந்து உங்களை தப்புவித்து கனப்படுத்துவார். உங்கள் அழுகை ஆனந்த களிப்பாய் மாறும். உங்கள் புலம்பல்கள் எல்லாம் ஆனந்த களிப்பாய் அவரே மாற்றுவார். நிச்சயமாய் நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய் வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருப்பீர்கள். நீங்கள் ஜெபித்த என் அன்பு சகோதர சகோதரிகளே, கடந்த நாட்களிலே 4 நாட்கள் தொடர்ந்து நடைபெற்ற காஞ்சிபுரம் கூட்டங்களுக்காக நீங்கள் ஜெபித்தீர்கள். அதன் மூலமாய் நடந்த அற்புதமான காரியங்கள். ஓ மைட்டி காட். கர்த்தரே எங்களோடு, எங்கள் கூட்டங்களிலே கர்த்தரே நின்று ஆளுகை செய்தார். கர்த்தர் எங்களோட இரக்கமாய் இருந்தார். ஆச்சரியமும் அதிசயமுமான அற்புதங்களை செய்தார். எங்களை ஓ மைட்டி காட் அற்புதமாய் வழி நடத்தினார் என்பதை ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும்படி செய்தார். நிச்சயமாய் அந்த வீடியோவை நீங்கள் இந்த கூட்டங்களிலே நீங்கள் பார்க்க முடியும்.
வரப்போகிற இந்த இரவு நாளை மறுநாள் கூட்டங்களை நீங்கள் அப்படியாய் காண முடியும். நன்றாய் கவனியுங்கள். வரப்போகிற ராணிப்பேட்டை, ஆம்பூர் மற்றும் பெல்லூர், பேர்ணாம்பேட், திருப்பத்தூர், திருச்சி போன்ற கூட்டங்களுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். உங்கள் அன்பு சகோதரன் நிச்சயமாய் தேவ சமூகத்தில் இருந்து வல்லமையாய் புறப்படுகிற, வல்லமையும் அற்புதமும் அதிசயமுமாய் புறப்படுகிற உற்சாகமும் ரிவைவல், ஒரு மாபெரும் மாற்றத்திற்கான ஒரு புறப்படுதலாய் இந்த கூட்டங்கள் மாறும்படியாய் ஒரு எழுப்புதல் தேசத்திலே, பட்டணங்களிலே, நம்ம தமிழ் தேசத்திலே உண்டாகும்படியாய் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, எங்கள் விண்ணப்பங்களை, வேண்டுதல்களை கேட்கிறவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, எங்கள் அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள் எல்லாவற்றிற்கும் செவி கொடுக்கிற, எங்கள் அழுகையை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிற, ஐயா, எங்கள் புலம்பல்களை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிற நல்ல தெய்வமே, உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எந்த மரண இருளிலே நடந்தாலும், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே, அழுகையின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படாதிருக்கிற நல்ல வார்த்தைகளை நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, ஐயா, இவர்கள் குடும்பங்களிலே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நடைபெற்று கொண்டிருக்கிற, நடக்கிற அல்லது நடந்து விடுமோ என்று பயப்பட்டு கொண்டிருக்கிற எல்லா காரியங்களிலும் ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் விரைவாய் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. விரைவாய் ஒரு மாற்றம் உண்டாகட்டும், விரைவாய் ஒரு மறுமலர்ச்சி உண்டாகட்டும். ஐயா, உம்முடைய கரமும், உம்முடைய ஓங்கிய கரமும் பலத்த புயமுமாய் இந்த பிள்ளைகளுக்காய் கிரியைகள் நடக்கட்டும், காரியங்கள் மாறுதலாய் முடியட்டும். ஆமானை போன்று உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் சூழ்ச்சி செய்கிறவர்கள், ஐயா, உம்முடைய பிள்ளைகளுக்கும் உம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே, அவர்களுக்கு விரோதமாய் சதிசூனியங்களை செய்கிறவர்களுக்கு மத்தியிலே என் தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம் பெரிதாய் இருக்கும்படியாய், எல்லா உபத்திரவங்களிலும் இருந்து அவர்களை விடுவிக்கும்படியாய் என் தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம் தீவிரமாய் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்முடைய கோபமோ இமை பொழுது, ஐயா, உம்முடைய தயவோ ஆயுள் காலம் வரை என்று எழுதப்பட்டிருக்கிறதே. எங்கள் குற்றங்களை, குறைவுகளை, பாவங்களை, மீறுதல்களை தேவரீர் மன்னித்து தயவு பாராட்டும்படியாய், உம்முடைய இரக்கம் உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளும்படியாய், உம்முடைய தயவு உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளும்படியாய் என் தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீரே நல்லவர், மாறாதவர், எல்லா மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திரர். உம்முடைய வார்த்தைகளின்படியே எந்த சூழ்நிலையிலே என் சகோதரிகள் கைவிடப்பட்ட நிலைமையிலே யாரும் இல்லாத அனாதைகள் போன்று, ஐயா, ஆதரிக்க வேண்டியவர்கள் எல்லாம் கைவிட்ட போதிலும், எல்லாம் தாறுமாறாய் நடந்து கொண்டிருக்கிற போதிலும், நினைத்த காரியங்கள் எல்லாம் கைகூடி வர தாமதம் தாமதம் தாமதமே ஆய்கொண்டிருந்த போதிலும், உம்மையே நம்பி காத்திருக்கிற, உமக்காகவே காத்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக என் தேவனாகிய கர்த்தர் அவர்கள் கண்ணீர்கள் யாவையும் துடைக்கும்படியாய், இனி துக்கம் இல்லை, வருத்தம் இல்லை, ஐயா, இனி அலறுதலும் இல்லை, இனி ஏக்கங்கள் இல்லை, பெருமூச்சு இல்லை, எல்லாம் ஒளிந்து போய் எல்லாம் புதிதாயின என்று வாசிக்கிறோமே. அப்படியே பிள்ளைகள் என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகத்தினால், கிருபையினால், இரக்கத்தினால் தேவ சமூகத்திலே நிற்பதற்கு ஏற்ற ஞானம், புத்தி, பலத்தை கொடுப்பீராக. இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து விடுபடுகிற பெரிய கிருபையை என் தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாய், இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து விடுபட்டு, ஐயா, இவருக்காகவே காத்திருந்தோம், எங்கள் மீட்பர், எங்கள் இரட்சகர், எங்கள் இயேசுவே ஆண்டவர், எங்கள் இயேசுவே இரட்சகர் என்று, இவரே நம்முடைய தேவன், இவருக்காகவே காத்திருந்தோம், இவர் நம்மை இரட்சித்தார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய இரட்சிப்பினால் களி கூறுகிறோம் என்று இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் ஒரு நாளிலே ஆனந்த களிப்புடன் பாடி, சீயோனுக்கு ஆனந்த களிப்புடன் பாடி தேவ சந்நிதிக்கு வரும்படியாய், இந்த அதிகாலை ஜெப வேளைகளிலே தேவ சமூகத்திலே வந்து காத்திருக்கும்படியாய் சூழ்நிலைகளை மாற்றுவீராக. வேலைகளை இழந்த
இழந்துவிட்டு நல்ல நல்ல வேலைகளிலே இருந்து என் தெய்வமே நீர் ஆசீர்வதித்த ஆசீர்வாதங்களை அனுபவித்துக் கொண்டிருந்து திடீரென ஆபத்துகளும் சிக்கல்களும் சதிகளும் சூனியங்களும் எதிர்பாராத திருப்பங்களினால் வேலையை இழந்த பிள்ளைகள், ஐயா நல்ல வாய்ப்புகளை இழந்த பிள்ளைகள், குடும்ப வாழ்க்கையை இழந்த பிள்ளைகள், சொத்து சுகங்களை இழந்த பிள்ளைகள், லாபத்தை வருமானத்தை இழந்தவர்கள் எப்படி இழந்து இன்று உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறார்களோ இவர்கள் புலம்பல்களை, ஐயா இவர்கள் கண்ணீர்களை என் தேவனாகிய கர்த்தரே துடைத்து இவர்களை ஆனந்த களிப்புடன் ஓ லார்ட் தேவ சமூகத்தில் வருகிறவர்களாய் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா தடைகளும் உடைந்து போகட்டும், எல்லா சிக்கல் சிரமங்களும் மாறி போகட்டும். என் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே எங்கே எங்கே இவர்கள் தோற்று அவமானப்பட்டு நின்றார்களோ அந்த இடங்களிலே என் தேவனாகிய கர்த்தர் இவர்களை கரம் தூக்கி விடும்படியாய் ஆமென் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தருடைய ஆவியானுடைய அனுக்கிரகம் இவர்களை பலப்படுத்தி உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இவர்களை ஏளனமாய் பார்க்கிறவர்கள், அற்பமாய் பார்க்கிறவர்கள், ஐயா இவர்கள் சாம்பலில் கிடக்கிறது போன்றும் புழுதியில் கிடப்பவர்கள் போன்றும் இவர்களை அற்பமாய் எண்ணுகிறவர்கள் மத்தியிலே என் தேவனாகிய கர்த்தரே இவர்களை கரம் நீட்டி ஐயா உயர்த்தி உன்னதங்களிலே தேவ கரங்களினால் உயர்த்தி அற்புதமும் அதிசயமும் மேன்மையும் மகிமையுமான உயர்வும் உன்னதமுமான இடங்களிலே இவர்களை உட்காரச் செய்யும்படியாய் இவர்களையும் இவர்கள் பிள்ளைகளையும் என் தேவனாகிய கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா அந்தகார சக்திகளும் இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட மந்திரங்கள் சூனியங்கள் மாந்திரீகங்கள் எல்லாம் இன்று அவமாய் போகும்படியாய் இன்று நிர்மூலமாகும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே செய்யப்பட்ட சதி சூனியங்கள் எல்லா கட்டுகளும் எரிந்து போகும்படியாய் எல்லா தகடுகளும் எரியும்படியாய் எல்லா சாப வார்த்தைகளும் ஆசீர்வாதமாய் மாறும்படியாய் இன்று ஒரு அற்புதம் நடக்கட்டும் என் இயேசுவின் நாமத்தினாலே. என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பெரிய ஆச்சரியமான மாற்றங்கள் உண்டாகட்டும். என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் அசைக்கப்படுவதாக. ஐயா நீரே எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் செய்கிற நல்ல தேவன் உம்முடைய பிள்ளைகளுக்காய் உம்முடைய கரத்தை நீட்டுவீராக. ஐயா நீங்க சொன்னது போலவே நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும் என்று சொன்னீரே, அப்படியாய் எண்ணி முடியாத அதிசயங்களும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களும் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நடக்கட்டும். அதை காண்போர் கேட்போர் பார்ப்போர் ஏளனமாக பார்த்தோர் எல்லோருக்கும் முன்பாக அது பயங்கரமாய் ஆச்சரியமும் அதிசயமுமாய் மாறும்படியாய் அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அற்புதமான செய்தியை அநேகருக்கு ஷேர் பண்ண மறந்து விடாதீர்கள். உங்க குரூப்புகளில் ஷேர் பண்ணுங்க. நம்ம போடுற ஒரு நிமிட செய்திகளை நிச்சயமாய் பாருங்கள். தொடர்ந்து கர்த்தருடைய சமூகத்திலே நிலைத்திருங்கள். உங்கள் புலம்பலை, உங்கள் கண்ணீரை, உங்கள் அழுகையை காண்கிற நல்ல தேவன் நிச்சயமாய் உங்கள் விண்ணப்பத்தை கேட்கிறவர். நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை செய்து முடிப்பார். நீங்களோ சந்தோஷமும் சமாதானமும் சௌக்கியமாய் வாழ்ந்து இந்த உலகத்திலே சிறந்திருப்பீர்கள். ஓ மைட்டி காட்.